ஸ்ரீமதே கோபாதேசிய மகாதேசிகாய நம. ஸ்ரீமத்கோதாயை நம. அங்கன்மான்யாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலைப்பெய்தோம் கிங்கினிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு செய்தே மேல் விழியாமோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தால் போர் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கமே நோக்குதியேல் எங்கமேல் சாபம் இழிந்தேலோரம்பாவாய். அங்கன்மான்யாலத்தரசர் சத்தியாக எம்பெருமான் எழுப்பரா. இப்போ அடுத்தது திருப்பி அவன் திருவடியில் சரணடையணும். எப்பேற்பட்டதான பிகிருதத்தன்னு ஒரு மகத தேசத்து ராஜா, அவன் என்ன பண்ணான்னா 20,000 அரசர்களை சிறப்பிடிச்சு வச்சுட்டான். அவள்லேருந்து ஒருத்தர் என்ன பண்ணாலாம், கிருஷ்ணனுக்கு தூது அனுப்பிச்சா. அங்கேருந்து யாரோ ஒருத்தர் எப்படியோ வெளியே வந்துட்டா. எப்படியோ இருந்தால் தப்பிப்பார் இல்லையா சிறையிலேருந்து. இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் தப்பிச்சிருக்கா, அதுனா அவள் மூலமாக சொல்லி அனுப்பிச்சிருக்காள. கிருஷ்ணனை சரணடைந்தோம், கிருஷ்ண சரணாரவிந்தங்கள், கிருஷ்ணன் எங்களை காப்பாற்றணும்னு அங்கே அபயக்குரல் கேட்டு சரணாகதி பண்ணிட்டு வந்திருக்காள. கிருஷ்ணன் இவாளெல்லாம் காப்பாற்றணும் பார்த்தா, என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, இவாளுக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும் பஞ்சபாண்டவாளுக்கு. அப்படின்னா ராஜாக்களெல்லாம் இவன் போய் சண்டை போடணும். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரே இடத்துல போனால் நிறையா ராஜாக்களை மீட்ட மாதிரி ஆச்சு. அப்படிங்கிறதுக்காக நேராக போனால் அங்கே சண்டை நடந்தது. சண்டையில் ஜெயிச்சுட்டாள். 2 பேர் ஜெயிச்சுட்டா. ஜெயித்தோடனே 20,000 அரசர்கள் ரிலீஸ் பண்ணியாச்சு. அவள் என்ன பண்ணா, கிருஷ்ணன் காலடியில் வந்து அந்த கட்டியில் வந்து உட்காந்தான. கிருஷ்ணா உன்னால தாண்டாப்பா எங்களுக்கு கிடச்சது. ஜெயிச்சது என்னவோ பஞ்சபாண்டவாள்கள், ஆனால் அதுக்கு காரணபூதன் யாரு? கிருஷ்ணன். கிருஷ்ணன் இருந்தால் எல்லா காட்டும் ஜெயமா. அதுதான் அங்கன்மான் ஞாலத்தரச அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே. இத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கான் பள்ளிக்கட்டிற்கீழே. சங்கம் இருப்பாபோ வந்து தலை போதும் கிங்கினிவாய் செய்த தாமரை பூ போலே. பசுமாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மணி கட்டி வச்சிருப்பான், தொங்கின்னு இருக்கும். அந்த மணியில் நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும், வரிசையாக அப்படி ஓட்டை, உள்ளுக்குள்ளே மணி இருக்கும். நாங்கள்லாம் சேவிக்கலாம். என்னென்னா, காவேரி கரைக்கு கொள்ளிட கரைக்கு மாட்டெல்லாம் அழிச்சும் போவோம். தான் குளிக்க போச்சே 2 மாடாக போகிறோம். அது அப்படியே ஆட்டின்ண்டே போகும். தலையை சலன்னு சத்தம் கேட்டுட்டே போகும். ரொம்ப ரம்யமாக இருக்கும். இன்னொன்று, இந்த மணி இருந்ததுன்னா துஷ்ட ஜந்துக்கள்லாம் பக்கத்தில் வராது. அடிக்கடி ஆட்டின்ண்டே இருக்கும். அது தலையை சொரியச்சே காதை சொரியச்சேலாம் ஆட்டின்னு இருந்ததுன்னா துஷ்ட ஜந்துக்கள்லாம் வராது பசுக்கள்கிட்ட. ஏன்னா கட்டி போட்டிருக்கோமோன்னா அதை யாரு காப்பாற்றுறது? நம்ம வசதியாக உள்ளே தூங்குறோமோன்னா அதுக்காக இதெல்லாம் முன்னேற்பாடு. இன்னொன்று, அந்த பிரணவத்தை சேர்ந்தது அந்த ஒலி, அதனால துஷ்ட ஜந்துக்கள் எதுவும் அந்த இடத்துல நுழையாது. அங்கன்மாய் பங்கவாய் நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போ வந்து திரை போதும் கிங்கினிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சீதே எம்மேல் விழியாமோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போர். எப்படின்னா நிசமாவதாரத்தை காமிக்கிற. ஒரு சமயம் என்ன பண்ணுறான், ஹிரண்யனை வதம் பண்ணுறான். ஹிரண்யன் உக்ரமாக இருக்கான், உக்ரமீரம் அப்படின்னு வசத்தியாக இருக்கான் எம்பெருமான். அது அடுத்த க்ஷணம் இன்னொரு கண்ணால் என்ன பண்ணுறான், கடைக்கண்ணால் அப்படி பிரகலாதன் பார்க்குறானா, டேய் கண்ணா உனக்காக தாண்டா வந்தேன் அப்படின்னு ஆசுத ஜன வத்சலன் எம்பெருமான். இப்படி 2 செயல்களையும் ஒரே சமயத்தில் செய்யக்கூடிய கோபம், இன்னொரு பக்கம் கருணை. இது ரெண்டுமே அவன் ஒருவனால் மட்டுமே தான் முடியுமா இல்லையா? செங்கன் சிரிச்சீதே எம்பல் விழியாமோம் திங்களும் ஆதித்யனும் எழுந்தால் போ அங்க நிரண்டு கொண்டு எங்கமே நோக்குதியேல் எங்க மேல் சாபம் இழிந்தேலோரம்பாவை. எங்களுக்கு இப்படி போராத காலம் இருக்கு, என்னன்னா இன்னும் எங்களுக்கு முக்தி கிடைக்கலையேன்னு பிரார்த்திக்கிறா. அதுதான் 2 பேர்கிட்ட உபயநாச்சிமார்ட்ட வசதியா எம்பெருமானோடு சேர்ந்து உபாயம் உபேயமாக எம்பெருமானை பற்றினால் எம்பெருமான் தானே நம்மளை காப்பாற்றுவான் என்பதாக இந்த பாசுரத்தின் மேல சத்தியா சொல்ற. அங்கன்மான் ஞாலம். நாராயண் நாராயண் நாராயண்.